இந்த மாநாட்டில் மிகப்பெரிய அளவிலே நம் சொந்தங்கள் கூடி அந்த மாநாட்டிலே நான் பேசிட்டேன். என்ன பேசினேன்? அந்த மாநாட்டில் வன்னியர் சமுதாயத்திற்கு துரோகம் செய்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்று மாநாட்டில் நான் பேசினேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இந்த சமுதாயத்தின் துரோகிகள் திமுக, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்று இந்த மாநாட்டில் நான் பேசினேன். ஆனால் அந்த மாநாட்டு கூட்டத்தை பார்த்துட்டு பயந்துட்டாங்க திமுக. என்னன்னு, இவங்க இவ்வளோ பேர் சேர்ந்துட்டாங்களே, இனி நமக்கு பொழப்பு இல்லை, தமிழ்நாட்டில் நமக்கு இந்த சமுதாயம் ஓட்டு போடாதுன்னு அந்த முடிவுக்கு வந்துட்டு. இது சாதாரண துரோகம் கிடையாது, நம்பிக்கை துரோகம். அதனால்தான் இப்போ அடுத்தது எப்படியாவது மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரணும்னு அவங்களுக்கு கணக்கு. வருவாங்களா? வர முடியுமா? வர விடுவோமா? முடியாது, விடாது, வர முடியாது. அதனால்தான் இப்ப என்ன பண்றாங்க, மறைமுகமாக அவனுக்கு தெரிஞ்சது எல்லாம் நம்ம கட்சிக்குள்ள குழப்பம், நம்ம கட்சிக்குள்ள இதெல்லாம் நடந்துகிட்டு சூழ்ச்சி செய்து, நம்ம கட்சியிலே சில சூழ்ச்சியாளர்லாம் இருக்கிறாங்க. சூழ்ச்சியாளர் மூலமாக ஐயாட்ட ஒண்ணு நம்ம கிட்ட இப்படி எப்பெல்லாம் பேசி கீசி என்னென்னமோ நம்ம கட்சியை எப்படியாவது பிளவுபடுத்தணும், குழப்பம் பண்ணணும், எப்படியாவது இருக்கணும்னு திமுகவுடைய தப்பு கணக்கு அது. இதெல்லாம் திமுக திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதை நாம் எல்லோரும் முறியடிப்போம். அதனால இதையெல்லாம் நிச்சயமாக வெட்ட வெளிச்சம் திமுக செய்கின்ற அத்துணை ஊழல்களையும், அத்தனை கொடுமைகளும், அத்தனை கொடூரங்களையும் மக்களுக்கு எடுத்து காட்டத்தான் இந்த நடைபயணத்தை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம்.